எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு சுவையான தால் கறி எப்படி பண்ணலான்னு சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள்: சிறு பருப்பு, இதுக்கு ஃபுல்லாக ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். நான் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் சிறு பருப்பு எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். நான் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு பவுல், ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஆயில் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், நெய் 1 டீஸ்பூன், ஜீரக மிக்ஸ் இது தாளிக்கிறதுக்காக இதை நான் என்னென்னு சொல்கிறேன். அப்புறம் இது வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனது, லெமன் ஜூஸ் வந்து 1/2 லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன், உப்பு தேவைக்கேற்ப உப்பு. 1 டம்ளர் தால் எடுத்துருக்கேங்க. அது நல்லா கழுகி 5 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வெயிட் போடாமல் வேக வைங்க. அது வந்து ஒரு 15-20 நிமிஷம் வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குழஞ்சி வந்துடும் தால். கேஸை வந்து சிம் பண்ணி வச்சுருங்க, ஸ்லோவில் வச்சுருங்க. அடுத்தது வந்து நம்ம தாளிக்கணும். இது எப்படி தாளிக்கணும்னு பாருங்கள். கேஸ் பற்ற வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சொன்னேன் இல்லைங்களா, அதை ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடான உடனே பாருங்கள், கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையை போட்டுருங்க. கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வெங்காயம் ஃப்ளேமை ஏற்றிடுங்க. இதில் என்னென்ன, இந்த வெங்காயம் வந்து நீங்கள் சோப்பரில் தாங்க இது பண்ணணும், பொடியாக நறுக்கணும். இந்த நறுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தீங்கன்னா ஆனியன் சோப்பர் இருக்குது பாருங்கள், அதில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த டைமில் வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம், தேவைக்கான உப்பு போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக போடுங்க. தால்ல எல்லாம் உப்பு கொஞ்சமாக போட்டாவே போதும். ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தாங்க தக்காளி போடணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த தக்காளியை கொட்டலாம். இதில் இந்த பச்சை மிளகாய் நைஸாக நறுக்கி வச்சு பாருங்கள், அதுவும் போட்டுருங்க. இந்த மஞ்சத்தூள், இதில் மசாலெல்லாம் போட வேண்டாம். இந்த தால் கறி வந்து சப்பாத்திக்கு சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பிள்ளைங்கள்லாம் வந்து காரமே இருக்காது, ஒரு மீடியமான காரம் தான் இருக்கும், பச்சை மிளகாவோட காரம் தான் இருக்கும். குழந்தைங்கள்லாம் சப்பாத்திக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குழைய வதங்கணும். இந்த வெங்காயம் தக்காளி வந்து நீங்கள் தால்லே போட்டு வேக வைக்கவே கூடாது, நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வதக்கி தான், தால் தனியாக வேக வச்சுட்டு இந்த மாதிரி தாளித்து இந்த மாதிரி வதக்கினா தான் இந்த கறி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும், நல்லா வதங்கணும். பாருங்கள், குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது ஆகும் இது வதங்கணும். நல்லா இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி ஒரு மாதிரி கிரேவி மாதிரி ஆகும் பாருங்கள். இது பாருங்கள், நல்லா இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நிறைய ஸ்மாஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை வந்து அப்படியே இதில் கொட்டிடுங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. உப்பு பார்த்துக்குங்க, உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு தேவைக்கு போட்டுங்க. இப்போ வந்து இது தாளிக்கணும். தால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மறுபடியும் கேஸ் பற்ற வச்சு இது வந்து தாளித்து கொட்டணும். எப்படின்னு பாருங்கள். இந்த 1 ஸ்பூன் நெய் வந்து இதில் விடலாம். கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு ஜீரகம், இந்த 3 விதமான ஜீரகம் இதில், இது என்னென்னு நான் சொல்கிறேன். சோம்பு ஒரு பெரிய ஸ்பூனில் எடுத்திருக்கேன் நான் 1 ஸ்பூன், கருஞ்சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சாதா ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது 3த்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். நல்லா கலந்துட்டு இதை தான் அந்த தாலில் வந்து கடைசியாக அந்த நெய்யில் வந்து தாளிச்சிருக்கேன். பிபி சுகர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இந்த ஜீரகம், இந்த கருஞ்சீரகம். இது வந்து நம்ம தனியாக கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தாளித்து எல்லாத்துலேயுமே கொட்டலாம். நீங்கள் ரசம் சாம்பார் தவிர எல்லாத்துலேயுமே தாளிக்கலாம். இதுதான் இந்த தாலோட ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப மணமாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான், இதில் கொட்டிடுங்க. கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இது வந்து அப்படியே தூவிடுங்க. லெமன் ஜூஸ், அரை லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன், அது இதில் விட்டுடுங்க. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இன்னும் தண்ணி வேணும்னா பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணி கொதிக்க வச்சு ஒரு அரை டம்ளர் வேணும்னா ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிப்பேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும், கொஞ்சம் கட்டியாக தெரியுது ஃபீல் பண்ணுறீங்கன்னா தண்ணியை கொதிக்க வச்சு அந்த கொதித்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றுறேன். நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க.
சிறுபருப்பில் பண்ணியிருக்கேன். உடம்புக்கெலாம் ரொம்ப நல்லது. கேஸ் ப்ராப்ளம்லாம் வராது. வயசானவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் தாராளமாக. அது பாருங்கள், சுவையான தால் கறி ரெடி.